திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. 2019 தொடர்ச்சியாக இந்த கூட்டணி பல்வேறு களங்களில் இணைந்து இயங்கி வருகிறது. தேர்தலில் மட்டுமின்றி மக்கள் பிரச்சனைகளிலும் சரி இணைந்து செயல்படுகிற அளவுக்கு இந்த கூட்டணியில் ஒற்றுமை நிலவுகிறது. அதிமுக இன்னும் கூட்டணியை உருவாக்கவில்லை. பாஜக கூட்டணிக்கு ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லது எதிர்க்கட்சி கூட்டணிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை உள்ளது. திமுக கூட்டணி மக்களின் நல்லாதரவை பெற்று இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தை எத்தனை நாளை முடிவடையும்? குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் 10 கட்சிகளுக்கு மேலாக அங்கம் வகிக்கிறோம். ஓரிரு கட்சிகள் உடன்பாடு செய்து கொண்டு கையெழுத்து இட்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் பங்கேற்றோம். எங்கள் விருப்பங்களை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஓரிரு நாட்களில் நடைபெறும் என்று நம்புகிறோம். சுமூகமான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்போம். விரைவில் தொகுதி உடன்பாடு ஏற்படும். நாங்கள் கேட்டிருப்பது 4 தொகுதிகள். 4 தொகுதிகளில் ஒரு தொகுதி பொது தொகுதி, 3 தொகுதி தனி தொகுதி என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் 8-10 கட்சிகள் உள்ள ஒரு கூட்டணியில் அவ்வளவு தொகுதிகளை பெற முடியாது என்பதையும் நாங்கள் அறிவோம். சூழலுக்கு ஏற்ப முடிவு செய்வோம். அது பேச்சுவார்த்தையில் தெரியும். கடந்த சில வாரங்களாக பாஜக எதிர்க்கட்சிகள் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்களும் தங்கள் பக்கம் எடுத்துக்கிட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? குறிப்பாக தமிழகத்தில் இப்போ இன்னைக்கு கூட ஏதோ கோயம்புத்தூர் நிர்வாகி அண்ணாமலை அவர்கள் அண்மையிலே ஒரு அறிவிப்பு செய்து பத்திரிகையாளர்களை எல்லாம் வரவழைத்து விட்டு 1 மணி நேரம் காத்திருந்து யாரும் வராமல் தள்ளி வைத்து விட்டார். இதுதான் பாஜகவினுடைய நிலைமை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு தாவுவதும் பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு தாவுவதும் என்று கூட்டணியாக இருந்தவர்களுக்கிடையில் இந்த நாடக அரசியல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாஜகவில் இருந்த கௌதமி அதிமுகவுக்கு வந்திருக்கிறார். அதிமுகவை சார்ந்த மாஜி எம்எல்ஏக்கள், மாஜி பொறுப்பாளர்கள், 70 வயதுக்கு மேலானவர்கள், வயது மூப்படைந்தவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து பிஜேபியில் சேர்த்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. ஆகவே இது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு அரசியல். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும் அல்லது நீர்த்து போக செய்துவிட வேண்டும் என்று பிஜேபி திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், தலைவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன். இப்போதாவது அவர்கள் அந்த அணியிலிருந்து வெளியேறி வந்து எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனாலும் தனியே அவர்கள் பிரிந்து வந்தாலும் பிஜேபி விடுவதாக இல்லை. அதிமுகவை பலவீனப்படுத்துவதிலேயே கவனமாக இருக்கிறது. வேறு கட்சிகளில் இருந்து பிஜேபிக்கு யாரும் சென்றதாக எனக்கு தகவல் இல்லை. என்னுடைய சொந்த தொகுதி, அதனால் அதில் ஒன்றும் கேள்விக்கு இடமில்லை, குழப்பமில்லை. அதிமுக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் அதான் என்னுடைய சொந்த தொகுதி. நான் அந்த தொகுதியில் தானே போட்டியிட முடியும் உங்களுடைய ஆதரவோட. அதிமுக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் சேரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்ததா? அழைப்பு உங்களுக்கு வந்திருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. தென் மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிக அளவில் போட்டி போடுறதா சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை தொகுதிகளான போட்டி போட திட்டமிட்டு? கர்நாடகாவில் 3 தொகுதிகளிலும், ஆந்திராவில் 3 தொகுதிகளிலும், தெலுங்கானாவில் 3 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு தோழர்கள் முன் வந்திருக்கிறார்கள். கேரளாவிலே 2 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலும் சேர்த்து மொத்தம் தேர்தல் ஆணையத்திலும் நாங்கள் 12 தொகுதிகளில் போட்டியிட விரும்புவதாக
எங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி பொது சின்னம் கோரியிருக்கிறோம். பானை சின்னம், அதாவது தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டிருக்கிறோம். திமுகவை இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவுக்கான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறோம். மற்ற மாநிலங்களில் இன்னும் அந்த அளவுக்கான ஒரு இணைப்பு ஏற்படவில்லை. பேச்சுவார்த்தைக்கு முயற்சித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு ஆந்திராவில் எங்கள் கட்சியின் மாநில தலைவர் வித்யாசாகர் அவர்கள் ஆந்திர பிரதேச மாநில தலைவர் ஷர்மிளா அவர்களை நேரிலே சந்தித்து பேசியிருக்கிறார். கூட்டணியில் தொகுதிகளையும் கேட்டு மனு கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு கூட்டணி உருவானால் நாங்கள் கூட்டணியில் ஒதுக்குகிற தொகுதிகளில் போட்டியிடுவோம். மணல் குவாரி தொடர்பாக சுப்ரீம்